என் செல்ல குழந்தையே, இன்று வளர்பிறை பஞ்சமி இரவு 12 மணிக்குள்ளாக இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால், என் பிள்ளையே, இந்த தாயானவள் இன்று இரவு நான் சொல்கின்ற ரூபத்தில் உன் கனவில் தோன்றி உன்னோடு பேசப் போகின்றேன். என் பிள்ளைக்கு எப்பொழுதெல்லாம் மனதிற்குள் தயக்கங்களும் கவலைகளும் அதிகமாக வருகின்றதோ, அந்த நேரத்தில் எல்லாம் இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அம்மா, எந்த ரூபத்தில் வருகிறேன் என்று நான் சொல்லாமல் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இன்று நான் உன் கனவில் தோன்றுவேன் என்று சொல்லிவிட்டேன் என்றால், அம்மா தன்னுடைய ரூபத்தில்தான் உன் கனவில் வருவேன். ஆனால் நான் என்ன கோலத்தில் வந்து உன்னை காண்கின்றேனோ, அது உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை உனக்கு உணர்த்தும். ஏன் தெரியுமா? என் பிள்ளையே, கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நான் உன் கனவில் தோன்றிவிட்டேன் என்றால், நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து உனக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று அர்த்தம். அதே நேரத்தில் உனக்கு சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறாய், அந்த நேரத்தில் நான் உன் கனவில் தோன்றுகிறேன் என்றால், இந்த சந்தோஷம் உனக்கு நிலைத்திருக்கும் என்று உன்னை ஆசீர்வதிக்க வருகிறேன் என்று அர்த்தம். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல விஷயங்களை உணர்த்துவதற்காக அம்மா உன் கனவில் வருவேன். இன்று அம்மாவிற்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி நாள் அல்லவா? இந்த நாளில் உன் கனவில் நான் வர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்றால், நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் வரப்போகின்றேன். என்னை காண வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இதை கேட்கும் பொழுது மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாகத்தான் இருக்கும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி இன்று உன் கனவில் வரப்போகிறேன் என்பதனை நான் உன் கனவிலேயே உனக்கு காண்பித்தும் விடுவேன். என் பிள்ளைக்கு எதை நினைத்த ஏக்கங்கள் அதிகமாக வந்திருக்கின்றதோ, அந்த விஷயத்தில் உனக்கான தெளிவினை இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் கனவில் உனக்கு தந்து விடுவேன். என் பிள்ளையே, கனவில் அம்மா வருவது என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லோருக்கும் வந்து விடுமா? நீ நினைத்தால் உன் கனவில் நான் வந்து விடுவேனா? மாட்டேன். அம்மா நினைக்க வேண்டும். இந்த வராகி இன்று என் பிள்ளைக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்கின்ற உறுதியினை நான் நினைக்க வேண்டும். அப்படி மட்டும் நான் நினைத்து விட்டேன் என்றால், நிச்சயமாக உன்னுடைய கனவில் நான் தோன்றிவிடுவேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல சந்தோஷங்களை எல்லாம் நீ மறந்து விட்டாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சிறு சிறு புன்னகையை எல்லாம் உன்னுடைய வாய்க்குள்ளேயே நீ மறைத்தும் விட்டாய். எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? என் தங்கமே, அனுபவிப்பதற்கு நீ தயாராக இல்லை. காலம் முழுவதும் போராட வேண்டும், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற முடிவிற்கு நீ ஏற்கனவே வந்து விட்டாய். அதனால்தான் நான் எவ்வளவு சந்தோஷங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதை கண்டும் காணாமல் என் பிள்ளை நீ சென்று கொண்டிருக்கின்றாய். சரி, இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தோம், கண்டுகொள்ளவில்லை. நாமே நேரில் தோன்றிவிடுவோம். நாமே அவர்களின் கனவில் தோன்றி பேசிவிடுவோம். அதன் பிறகாவது அவர்கள் மன நிம்மதியோடு இருப்பார்களா? அதன் பிறகாவது தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்களா? தன்னுடைய வாயிலிருந்து புன்னகையை அவர்கள் வெளியில் சிந்துவார்களா என்று பார்க்கலாம் என்று எண்ணித்தான் இந்த வராகியானவள் இன்று உன்னிடத்தில் வந்து உனக்கு காட்சி தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். நான் காட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை ஒரே ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? உன் மனதில் என்னை பற்றிய எண்ணங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ, அந்த விஷயத்தில் முதலில் உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். மனதிற்குள் உறுதி கொண்டு இதுதான் வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு கொண்டு வராகி என்னை ஒருமனதாக நினைத்து தேவையற்ற சிந்தனைகளை விடுத்து தவறுகள் செய்திருப்பின் அதை உன் மனதிற்குள்ளேயே மன்னிப்பினையும் கேட்டுவிட்டு, அம்மாவை
நினைத்து கொண்டு நிற்பாயானால் நிச்சயமாக இன்று இந்த வராகி உன் கனவில் தோன்றுவது சாத்தியம். அம்மா, எந்த ரூபத்தில் தோன்றிவிட்டேன் என்றால் உனக்கு அனைத்தும் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால், இந்த வராகியானவள் காற்று பன்றியினுடைய ரூபத்தில் உன்னை துரத்துவது போலவோ அல்லது உன்னை கண்டு நிற்பது போலவோ கனவுகள் உனக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம், நீ எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். எல்லா அர்த்தங்களுக்கும் நான் பதிலை உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றேன். நான் உனக்கு உணர்த்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக மனதிற்குள் புரிந்து கொள்ள வேண்டும். வருவது என்ன, வாழ்க்கையை விட்டு செல்வது என்ன என்கின்ற குழப்பத்தோடே இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக விட்டுவிட நினைக்காதே. எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை, நீ நினைத்தது போல உனக்கு கஷ்டம் தொடர்ந்து துரத்தி அடித்து விட்டது உண்மை. நீ இந்த அளவிற்கு கஷ்டமான மனநிலையில் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அதற்கு உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் தான் காரணம் என்பதனை உன் தாயானவள் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அம்மா ஒரு பொழுதும் உன்னை குறை சொல்ல வரவில்லை. என் பிள்ளை, நீ கவலையிலேயே இருக்காதே, அதிலிருந்து வெளியில் வா என்றுதான் அம்மா சொல்கின்றேன். இந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாயானால் இங்கே வெளியே உனக்காக இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ கண்ணார கண்டு விடுவாய். அத்தனை மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் நிறைவாக நீ உணர்ந்து விடுவாய். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்கின்ற எண்ணங்கள் உனக்கானதாக இருக்க வேண்டும். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உறுதியானதாக இருக்க வேண்டும். எதை நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையாக மாறும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். யார் தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. நம் அம்மா நம்மோடு இருக்கும் வரை நமக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றுமே நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொள்கின்ற நீ உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற விஷயங்களை பற்றி நீ கவனத்தில் கொள்ளாமல் விட்டு விடுவதற்கான காரணம் என்ன? என் பிள்ளையே, எல்லா நேரங்களிலும் உனக்கு நான் உன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க கூடாது. நேர்மறையான சிந்தனைகளோடு எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நீ செய்து கொண்டிருப்பாயானால் இந்த தாயானவளின் அன்பு கேட்காமலேயே உனக்கு கிடைத்துவிடும். எதையும் எதிர்பார்க்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் என் பிள்ளைக்கு இல்லை. நீ நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் பொழுது, மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடு இருக்கும் பொழுது அம்மா உன்னை தாண்டி வேறெங்கு சென்று விடப் போகின்றேன். என் குழந்தையை பற்றி முழுமையான கவலைகளோடு எப்பொழுதும் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று எந்நாளும் உன்னையை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த வராகியை ஒரு நாளும் என் பிள்ளை நீ சந்தேகம் மட்டும் பட்டு விடாதே. அம்மா நமக்கு தருவாளா தரமாட்டாளா என்கின்ற ஏக்கம் உனக்குள் ஒரு பொழுதும் வேண்டாம். நிச்சயமாக எது நடந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கடந்து சென்று கொண்டே இரு. நீ செல்ல செல்ல அங்கே உனக்கான வெற்றியையும் இந்த வராகி வைத்து கொண்டு நிற்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு முடிவுக்கு வர வேண்டும், எந்த வேதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நான் விலக்கி காட்டுகின்றேன். யார் நினைத்தாலும் இனி உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடி நான் உனக்கான மனநிறைவை தந்து விடுகின்றேன். கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே அனுபவித்த உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷங்களும் மனநிறைவும் நிச்சயமாக நிறைந்திருக்கும். அதற்கு இந்த தாயின் அரவணை உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டால் போதும். நல்ல நேரம் உனக்கு இந்த வராகியால் ஆரம்பித்து கொடுக்கப்படும். என்னை காண்கின்ற நேரங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரங்கள் தான் என்பதனை மறக்காதே.
அதுவும் வளர்பிறை பஞ்சமி நாளில் என் வாக்கினை கேட்ட உன் கனவில் நான் தோன்றப் போகின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும். கனவிலேயே என் பிள்ளை உணர்ச்சி பூண்டு நிச்சயமாக வஜ்ரகோஷம் என்று நீ சொல்வதை நான் கேட்கத்தான் போகின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.